அப்புறம் நீங்க பிரிட்டன் பண்ணி டி பாடுறீங்க இல்லையா? ஸோ ஐ கேன் ரைட் டா. ஸோ பாடினேன்ங்கிறது கரெக்டாக எனக்கு எழுத முடியறது அதனால அதுக்காக நான் மூளை செலுத்த வேண்டாம். ஸோ தட்ஸ் வை ஐ ரைட் மலையாளம். இப்போ கூட கேட்பாங்க, இன்னைக்கு கூட உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு சும்மா தமாஷை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு போய் பேசி பேசி நான் முடிஞ்சாச்சு. எத்தனை வருஷமாக இது பேசிட்டு இருக்கேன். அதனால ஐ ரைட் இன் மலையாளம். அண்ட் நாட் ஓன்லி தட், ஹிந்தியில் கூட கோரி தேரா காவ் படா பியாரா ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன். அதில் அது இல்லாமல் இன்னொரு சாங் சொல்கிறேன், துஜ்ன்னு அவங்க துஜ்ன்னு எழுதுவாங்க. துஜ்கோன்னா அது கரெக்டு. துஜு மேரே சுருன்னு ஒரு வார்த்தை இருந்தால் சுர் தான் எழுதுவாங்க. எழுதிட்டு பாடும்போது சுரு. அதுக்கு தெர் இஸ் நோ சைன் ஃபார். பட் இன் மலையாளம் இஃப் யூ ரைட் இன் சுரு அண்ட் ஒரு சந்திரக்கலை மாதிரி ஒன்று போட்டால் சுருன்னு பாடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்கிறதுனால ஐ ரைட் இன் மலையாளம் அண்ட் சிங். இட்ஸ் ஈஸி ஃபார். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை? த கரெக்ட் ரிசல்ட் வரணும், அவ்வளோதானே? அதுக்காக நான் ரைட் இன் மலையாளம். ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி இசைக்கு மொழி கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் மொழிக்கு சில நிச்சயங்கள், நியமங்கள், நிஷ்டைகள் உண்டு. அது தவறி போயிடுதுன்னா அது மொழி ஆகாது. ஓகே சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க விஸ்வநாதன் சார் இருக்கார், இளையராஜா இருக்கிறார். அவங்க ஒரு பாட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இந்த டியூன் இப்படித்தான் மிஸ்டர் தாஸ் இருக்கணும், நீங்கள் இது பாடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சி போய் உங்களுக்கு உள்ள ஒரு இந்த இடத்துல நான் ஒரு நல்ல சங்கதி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்கள் ஏதாவது சங்கதி கண்டிப்பாக அதில் சில நாட் டூ மச். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம விஸ்வண்ணாலாம் இருக்கிற கெப்பாசிட்டியை நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம விஸ்வண்ணா, இளையராஜாலாம் they got a very great capacities. அதில் நம்ம ஒரு ஆட் பண்ணிக்க ஒன்றும் தேவையில்லை. பட் ஆக்சுவலி நம்மளோட மாடுலேஷன், நம்மளோட பாவங்கள், அதில் இன்னும் கொஞ்சம் டச்சஸில் பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் செய்யலாம். தவிர வேற ஒரு புதுசாக ஒன்று நம்ம கொஞ்சம் பண்ணிக்க தேவையில்லை. அவ்வளவு ஆழமான விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க நம்ம கையில். இல்லை அப்படி ஏதாவது ஒரு நிறைய பாட்டு இருக்கு, நிறைய இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க நம்பிக்கைங்கிறது ஒன்று இருக்கு. அந்த நம்பிக்கை வரும்போது அண்ட் சம்டைம்ஸ் இளையராஜா சொல்லுவார், அண்ணா நீங்க பாடிங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு நம்பிக்கை. அப்போ எனக்கு பொறுப்பு கூடியாச்சு. அதில் நான் எவ்வளவு டேக் எடுத்தாலும் நம்ம இல்லை சரியால இன்னும் எடுன்னு சொல்லுவோம். அது அவங்க புத்தி செலுத்தணுமா அப்படி பண்ணிட்டு போயிடும் நம்ம, எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி இட் இஸ் மை டியூட்டி டு மேக் இட் பர்ஃபெக்ட். நல்லது ஜேசுதாஸ் அவர்களே. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு ஜேசுதாஸ் அவர்களிடம் பல கேள்வி கணைகளை தொட்போம். கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்களின் நேரடி ஒளிபரப்பினை ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பல நேயர்கள் தொலைபேசியிலே காத்திருக்கிறார்கள். உங்களது கேள்விகளை மிகச் சுருக்கமாக இனிமையாக கேட்டீர்களானால் நன்றாக இருக்கும். அடுத்த நேயரை சந்திப்போமா? கண்டிப்பாக. சந்தியா, வணக்கம். சந்தியா வணக்கம். சொல்லுங்க சந்தியா, எங்கிருந்து கதைக்கிறீங்க? ஆனந்த் காப்ரோல இருந்து. ரைட், சொல்லுங்க. உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். நிச்சயம் எல்லா பாடல்களையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். உங்கள் குரல் அந்த அளவுக்கு ஒரு கூர்மை வாய்ந்தது. அந்த வகையில நீங்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு என்று பிடித்த என்ற ஒரு பாடல் இருக்கு? நிச்சயமாக இல்லைத்தானே? இருக்குதானே? இருக்கும். இருந்தாலும் இப்போ எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. அந்த 3 குழந்தைகள்ல எந்த குழந்தை உங்களுக்கு பிடிக்கும்ங்கிறது நீங்க கேட்டாச்சு நான் எந்த பதிலும் சொல்ல முடியும் எனக்கு. நீங்க சிரமம் எடுத்து என்ற ஒரு பாடலை பாடி இருப்பீர்கள். உங்களுக்கு என்னமா சிரமப்பட்டு ஒரு பாடல் பாடி கஷ்டப்பட்டு பாடி இருக்கிற பாடல்கள் இருக்கு, நிறைய இருக்கு. கஷ்டப்பட்டு பாடினா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா கஷ்டப்படாம பாடுற பாடல்கள் பிடிக்காம இல்லை. அது ஈஸியா நம்ம முடிச்சிடுறோம். பட் ஆக்சுவலி சிச்சுவேஷனுக்கு ஒரு வேளை நல்லபடியாக அமையும். பட் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு பாடின ஒரு ஹிந்தி பாடல் ஒன்று இருக்குது. அதாவது 13 நிமிடம் நம்ம லாங் சாங். அதில் 5 days ரிஹர்சல் அண்ட் 2 days ரெக்கார்டிங். யூ கேன் இமேஜின் தோஸ் டேஸ். அப்போ இந்த பஞ்சிங் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சாங் ஃபுல்லாக பாடிகிட்டே இருக்கணும். பாடிட்டு கட் பண்ணி எடிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அதை பாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் ரவீந்திர ஜெயின் எழுதி
அந்த சாங் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான எனக்கு தோன்றுது. ஆனால் கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் நல்ல சிலதெல்லாம் படத்தில் பண்ணியிருக்கு, இளையராஜா பண்ணியிருக்கு, இந்த நம்ம விஸ்வண்ணா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சாங்குகளெல்லாம் நம்ம பாடும்போது அது கொஞ்சம் மனசில் தட்டி தான் பாடுவோம். இப்போது அந்த நேர் கேட்டாங்க நீங்கள் பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னு. இதுவே நீங்கள் பாடாத பாட்டு உங்களது மனதை ரொம்ப இந்த பாட்டு நான் பாடி இருக்கணுமே என்று சிலவேளை மனதுக்குள்ள ஏதாவது தோண்டி இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கணுமேன்னு நான் நினைச்சதே கிடையாது. ஏன்னா என்னுடைய மனசை நான் அப்படி உருவாக்கி இருக்கேன். எப்படின்னா நான் இது முன்னாடி பல இடத்துல சொல்லியிருக்கேன். தானே தானே பே லிखे है खाने वाले का नाम. ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொரு அரிசியிலையும் இல்லை ஒவ்வொரு தானியத்திலையும் சாப்பிட்றவன் பேர் எழுதியிருக்கான் அப்படின்னு சூர்தாஸ் சொல்லியிருக்கு. அப்போது இந்த சூர்தாஸுக்கு பெரிய அந்த சூர்தாஸை மனசில் நினச்சிட்டு இந்த சின்னதாஸ் என்ன சொல்லியிருக்குன்னா கானே கானே பே லிखे है गाने वाले का नाम. ஒவ்வொரு பாடல்களிலையும் பாடுறவன் பேர் எழுதியிருக்குன்னு அதை மனசில் நினச்சிட்டு நான் அந்த பாட்டு நான் பாடியிருந்தா இப்படி இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் ஐ வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் அந்த பாட்டோட அந்த பாட்டை ரசிச்சுட்டு அனுபவிச்சிருக்கேன். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இருக்குது சவுந்தரராஜன் அவர்கள், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம். அதில் என்ன பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு? அந்த ரொம்ப ரொம்ப மனசு அந்த வார்த்தை முக்கியமாக, அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வாஸ் ஸோ குட். அண்ட் அஃப்கோர்ஸ் சிவாஜி கணேசன் சார்ல அது சொல்ல வேண்டாம். இதெல்லாம் சேர்ந்துட்டு அதை நாட் ஓன்லி தட், அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை எனக்கு அப்படி மனசில் அட்ராக்ட் பண்ணிடுது. நேர்களே, ஜேசுதாஸ் அவர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். திரு KJ ஜேசுதாஸ் அவர்கள் கனடாவிலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று உங்களுக்கு பல பேருக்கு தோன்றும். சுனாமி நிவாரண நிதிக்காக நாளை நடக்கப் போகும் ஒரு நிகழ்ச்சி, அது KJ ஜேசுதாஸ் அவர்கள் இங்கே பாட வந்திருக்கின்றார்கள். அதை பற்றிய விவரங்களை நாம் இன்னும் இந்த நிகழ்ச்சியின் பின்னால் தர இருக்கின்றோம். ஜேசுதாஸ் அவர்கள், நீங்கள் அந்த சவுந்தரராஜன் பற்றி சொன்னீங்க. அந்த காலத்தில் இப்போ திரும்ப நான் உங்கள் குருநாதருக்கு வரேன். செம்பை வைத்தியநாத பாகவதற்கு முன்னெல்லாம் மைக்கே கிடையாது. ஆமாம். அப்போது இந்த த்ரோ பண்ணுற மாதிரி பாடுவாங்க. அப்போ அந்த காலத்தையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அவர் உங்கள் குரு. என்னோட ஃபாதரும் அப்படி தான் பாடியிருந்தார். அவர் ஸ்டைலில் வந்து 5 கட்டை இல்லைன்னா 4 கட்டைக்கு மேலே, அதாவது மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம், தியாகராஜ பாகவதர், இவங்கெல்லாம் கிட்டப்பா தான் முதல்ல தொடங்கினதுன்னு சொல்கிறாங்க இந்த நாடகத்தில். அதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த பழக்கத்தில் எப்படின்னா மைக் இல்லாத காலத்தில் எப்படி அவங்க பாடியிருந்தாங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம இப்போ வந்து அதிசயராகம் ஆனந்தராகம் லேசாக அந்த நம்ம பேசுகிற அந்த வாய்ஸில் தான் பாடுறோம். இப்போ அது நேச்சுரல், எது எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாமே. பட் தோஸ் டேஸ் ஆக்சுவலி மைக் இல்லாமல் 10,000 பேர் கூட்டம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் கேட்குறபடி டயலாக் சொல்லணும், இல்லைன்னா பாடவும் செய்யணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம ஒரு வயல்னா வயல் தானே, பேடிஃபீல்ட், ஒரு தொலைவில் நிற்கிறவரை எப்படி கூப்பிடுவோம்? ஐயா வாங்கன்னு கத்தி கூப்பிடுவோம். ஐயான்னு சொன்னா கேட்காது. அப்போ நம்ம வந்து ஓய் அப்படின்னு இல்லையா, அதுல எவ்வளவு வால்யூம் இருக்கு பாருங்க. அந்த டைப் ஆஃப் கல்ட்டு தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க வாய்ஸ்ல. இப்போ பாருங்க, இப்போ இப்படின்னா அந்த ஏ முழங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி முழங்கினா தான் அங்கே போய் கேட்கும் அந்த அவங்களுக்கு. இப்படின்னு பாடுவோம், இப்படி கேட்பாங்க. அந்த ட்ரைனிங் நமக்கு இருந்தா எதை வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல, இங்கே அப்படிதான். இந்த பிலர்மானிக்கல் இதுல இந்த பெரிய இது இருக்கே